வணக்கங்க. ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வந்து நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா அந்த மேட்ச் தான் பார்க்க போறோம். ஓடிஐ ஃபர்ஸ்ட்டு ஓடிஐ. அதாவது நியூசிலாந்து வந்து இந்தியா வந்திருக்கிறாங்க. இதில வந்து 3 ஓடிஐயும் 5 வந்து T20யும் விளையாடுறாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு வந்து ஓடிஐ வந்து வதோதரால வந்து நேத்து நடந்ததுங்க. இது வந்து ரொம்ப வந்து அடுத்த வருஷம் வந்து வேர்ல்டு கப் வருது. ப்ளஸ் வந்து கோலி அண்ட் ரோஹித் வந்து இந்த ஓடிஐல தான் விளையாடுறாங்க. ஸோ அவங்க திருப்பி ஓடிஐ ஆரம்பிச்சோனே வந்திருக்காங்க. ஸோ எப்படி விளையாட போறாங்கன்னு சொல்லி செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகென்ஸ்ட்டா வந்து கோலி ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ரோஹித்தும் நல்லா விளையாண்டாரு. அதனால வந்து இப்ப இந்த தடவ எப்படி அவங்க மாரி விளையாடுறாங்களா என்னன்னு சொல்லி பார்க்க ரொம்ப எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவலோட இருந்தாங்க. ஃபேன்ஸ விட கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டாஸ் வந்து கில் தான் வந்து கேப்டன். கில் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அவங்கள பேட் பண்ணி நியூசிலாந்த பேட் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் வந்து கான்வேவும், ஹென்றி நிக்கோல்ஸும் வந்தாங்க. வந்து அவங்க 2 பேரும் வந்து விளையாட ரொம்ப நல்லா விளையாண்டாங்கங்க. அவங்கள அவுட் பண்ணவே முடியல. விக்கெட் எடுக்கவே முடியல. பவுலிங் மாத்தி மாத்தி போட்டு கூட எடுக்க முடியல. இதுல வந்து ஒரு 117 ரன் வரைக்கும் விக்கெட்டே போல. அப்புறம் வந்து ஒரு பிரேக் த்ரூ குடுத்தது வந்து ஹர்ஷித் ராணா தான். அவரு தான் வந்து நிக்கோல்ஸ் விக்கெட்ட வந்து ஹென்றி நிக்கோல்ஸ் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் கான்வே விக்கெட்டையும் எடுத்தாரு. ஸோ 2 பேரும் வந்து 56, 62 எடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பிரேக் த்ரூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவலா மத்தவங்கலாம் பெருசா ஒண்ணும் ரன் யாரும் ஸ்கோர் பண்ணல. டேரில் மிச்சர் வந்து 84 எடுத்தாரு. அவர் தான் 3 பேர் தான் ரொம்ப ஹையஸ்ட். பாக்கிலாம் வந்து கம்மியா தான் எடுத்தாங்க. இதுல வந்து எடுத்து 300 ஃபார் 8 விக்கெட்டுக்கு வந்து 300 ரன்ஸ் எடுத்தாங்க. ஸோ பெரிய ஹியூஜ் டோட்டலா அது ரொம்ப சூப்பரான டீம் வேற நியூசிலாந்து. இவங்க எப்படி விளையாடுவாங்களோன்னு இருந்தது. இதுல வந்து என்னன்னா, போன ஓடிஐல வந்து நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நல்லா விளையாண்டாரு. ஆனா அவர வந்து இன்க்ளூட் பண்ணல இதுல. ஸோ இப்போ வந்து நம்ம 301 வந்து டார்கெட்டோட நம்ம விளையாட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மாவும், சுப்மான் கில்லும் வந்தாங்க. ஏன்னா கில் வந்து போன தடவ பாதியிலே போயிட்டாரு. சரியா விளையாடலன்னு சொல்லி நம்ம நெறையா அவருக்கு சரியா விளையாட சொல்லி நெறைய வந்து கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு எப்படி விளையாடுறாரோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. 2 பேர் தான் ஓப்பனிங் வந்தாங்க. ரோஹித் வந்து ஆஸ் யூசுவல் எடுத்தோனே அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாரு. விளையாட ஆரம்பிச்சு கில் வந்து ரொம்ப நிதானமா தான் விளையாண்டாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து ஒரு 26 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் கில்லும் வந்து கோலி வந்தாரு. கோலி வரப்ப அவ்ளோ ஒரு ஆரவாரம் அவுட்டா இருப்ப. அது கோலி கூட சொல்லியிருந்தாரு. இவங்க வரப்ப இவரு வரப்ப, தோனி வரப்பலாம் இப்படிதான் பயங்கர ஆரவாரமா இருக்கும். அது எனக்கு அவ்வளவா வந்து பிடிக்கல. ஏன்னா, அவுட் ஆயி போறவங்க வந்து மனநிலைமை எப்படி இருக்கும்? என்ன நினைப்பாங்க? ஸோ இவங்க வர்றத வந்து வரவேற்கிறனால, அவங்க அவுட் ஆயி போறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தாரு பாயிண்ட்டு. அது மாரி வந்து கோலி வரப்ப அவ்வளோ ஆர்வத்தோட வந்து கோலியும், கில்லும் விளையாண்டாங்க. கோலி உங்களுக்கு தெரியும். எப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் பால் இனிஷியலா கொஞ்சம் பால வந்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா விளையாண்டு, அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நல்லா அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரு. சூப்பரா அவரு கோலிலாம் விளையாடுறப்ப பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவரு வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் அவருடைய வந்து என்ன சொல்றது? அவரோட விளையாட்டு அணுகுமுறை, அதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. நம்ம லோக்கல் கேம் கூட விளையாண்டுருக்கிறாரு. ஸோ கிங் கோலி அப்படிங்கிற மறுபடியும் வந்து அவரு ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவரும் வந்து கில்லும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. விளையாண்டு ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. விளையாண்டு அவர் வந்து அவ்ளோ டெடிகேஷனோட அவ்வளோதான் விளையாண்டாரு அவரு. விளையாண்டதுக்கப்புறம் அவரு வந்து என்ன பண்ணாரு, 93ல வந்து அவுட் ஆயிட்டாரு கோலி. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அவரு அவரு நல்லா விளையாடுவாரு, செஞ்சுரி போடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் 93ல அவுட்டுனோனே எல்லாமே கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. அவரும் வந்து சொல்லியிருந்தாரு, "ஒரு பொண்ணுக்கு வந்து நேத்து வாமிகாவுக்கு வந்து நேத்து பர்த்டே. ஸோ அவளுக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னாரு. அதில வந்து 93ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து கில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து கில் அவுட் ஆயினாரு. அதுக்கு கில் வந்து ஒரு 56 எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷ்ரேயஸ் ஐயர் வந்தாங்க. ஷ்ரேயஸ் ஐயரும் இந்த கோலியும் விளையாண்டாங்க. 2 பேரும் விளையாடுறப்ப ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுருவாங்க. ரொம்ப டார்கெட் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படிதாங்க இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அவ்ளோ சூப்பரா விளையாண்டாங்க. ஷ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அவருக்கு அடிபட்டிருந்து இப்ப தான் திரும்பி வந்திருக்கிறாரு. அவரு ஆஸ் யூசுவல் ஓடியே ரொம்ப நல்லா விளையாடுவாரு. அவரும் வந்து ரொம்ப அசால்ட்டா தான் விளையாண்டாரு. விளையாண்டு 2 பேரும் விளையாடுறப்ப ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிற மாரி தான் இருந்தது. அதில கோலி வந்து 93க்கு அவுட் ஆனோனே, அப்புறம் ஷ்ரேயஸ் இருந்தாரு. அப்புறம் ஜடேஜா வந்தாப்ல. ஜடேஜா வந்து நல்லா விளையாடல. ஒரு 4 ரவுண்ட்லயே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரு போனதுக்கப்புறம் ஜடேஜா போனதுக்கப்புறம் ராகுல் வந்தோனே, சரி ராகுல் வந்தோனே ராகுலும் உங்களுக்கு இருப்ப வாஷிங்டன் சாரி ஷ்ரேயஸ் ஐயர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விக்கெட் இருந்துட்டு, அப்புறம் வந்து 234, 39, 42லயே வந்து 3, 4, 5 விக்கெட் போயிடுச்சு.
போனோனே வந்து அப்படியே வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து ராகுலும், ஹர்ஷித் ராணாவும் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இவங்க 2 பார்த்தா டெயில் எண்ட் ஆரம்பிச்சுச்சு. ராகுல் மட்டும் தான் ஒரு பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டெயில் எண்ட் தான். ஹர்ஷித் ராணா, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வந்து குல்தீப் யாதவ், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்கலாம் தான். வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் விளையாடுவாருன்னு வச்சுங்களேன். அதனால இவங்க வந்து விளையாடுறப்ப 41 ஓவர்ஸ்ல 41.1 ஓவர்ல வந்து இவங்க எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா 242க்கு 5 விக்கெட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 59 ரன்ஸ் தேவைப்படுதுங்க. அதில் வந்து ராகுலும், ஹர்ஷித் ராணா தான் இருக்கிறாங்க. இது வந்து எப்படி விளையாடுவாங்க? ஏன்னா இதில் ஒருத்தர் அவுட் ஆயிட்டாலும் போச்சு, பின்னாடி வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணவே முடியாது. ரொம்ப கொஞ்சம் எல்லாமே ஒரு படபடப்பா இருந்தது. ஐயோ! நல்லா விளையாண்டுட்டு இருந்தா எல்லாம் போனோம்னா எப்படி ஜெயிப்பாங்களோ இல்லையோ அப்படிங்கிற மாரி ஒரு படபடப்பா இருந்தது. ராணா வந்து இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் சிரமப்பட்டு 2 கேட்ச் வேற அது ஒரு நம்மளுக்கு ஒரு இதுன்னு வச்சுங்களேன். 2 தடவ லைஃப் கிடைச்சுச்சு. 2 கேட்ச் வேற மிஸ் பண்ணிட்டாங்க அவரு. அத வந்து அவர் நல்லா பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவு அடிக்க ஆரம்பிச்சு 29 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாருங்க. அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவையான ரன்னு அவரு எடுத்தது. அவரு அவுட் ஆனோனே வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. இவரு சில அடிக்க வேண்டிய பால்லாம் அடிச்சு ஒரு நிதானமா தான் ராகுல் விளையாண்டாரு. அவர் வந்து 6த் அனுப்பிச்சாங்க அவர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து விளையாண்டு லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 49வது ஓவர்ல அதிரடியா விளையாண்டு 2 4, 6ன்னு சொல்லி 17 ரன் வந்துச்சுங்க அந்த ஓவர்ல. வந்து 1 ஓவர் பாக்கி இருக்கப்ப 49த் ஓவர்லயே சூப்பரா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அவ்ளோ எல்லாருமே ரொம்ப அவங்க கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தது. இதுல வந்து கில் வந்து மெயினா வந்து ஃபார்முக்கு வந்திருந்தாரு. அது உண்மையிலேயே சொல்லணும். அடுத்து வந்து கோலி வந்து கிங் கோலிங்கிறத நிரூபிச்சுட்டாரு. கன்டினியூஸா வந்து விளையாண்டுட்டே இருக்காரு. நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அவரு தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் கூட. அவங்கலாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஏன்டா இவங்க வந்து திருப்பியும் அதான் நினைக்க தோணுது. ஐயோ! T20 வேர்ல்டு கப் வருதே அதில விளையாடக்கூடாதா? அப்படிங்கிற மாரி இருக்கு. 27ல வர ODI வேர்ல்டு கப்ல கண்டிப்பா கோலி அண்ட் ரோஹித் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது பிரகாரம் தான் அவங்களுடைய விளையாட்டும் அப்படிதான் தெரியுது. நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்து அவ்வளோ சூப்பரா வந்து நல்லா கன்சிஸ்டன்ட்டா சூப்பரா விளையாடுறாங்க. கண்டிப்பா வந்து இந்த 27 வேர்ல்டு கப்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. இப்படி விளையாண்டா கண்டிப்பா அவங்க சேர்ப்பாங்க. அவங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு 2 பேர் இருக்கனால அவங்க டீம் எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு தைரியம் இருக்குது. அப்பா சீனியர்ஸ் இருக்காங்க, கோலி இருக்கிறார்ல அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. அது மாரி சூப்பரா விளையாண்டு ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. இதில வந்து 306 எடுத்து நம்ம வின் பண்ணிட்டோங்க. 3 மேட்ச் கொண்ட சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து விராட் கோலி. இதுல வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம ரோஹித் சர்மா இருக்கா பார்த்தீங்களா? அவரு பார்த்தீங்கன்னா 6 வந்து இருக்கறதுலயே வந்து வேர்ல்ட்லயே வந்து நெறைய 6 வந்து அவர் தான் அடிச்சிருக்காரு. அது ஒரு சாதனையா இருக்குது. எப்படின்னா 650 6 அடிச்சிருக்காரு. எல்லா ஃபார்மட்டையும் சேர்த்து 650 6 அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ல வந்து 88 6 T20ல வந்து 205 6 ODIல வந்து 359 6 மொத்தம் எல்லாம் சேர்த்து 356 அடிச்சு வேர்ல்டு நம்பர் 1 வந்து 6 அதிகமான 6 அடிச்சதுல வந்து ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஒரு ரெக்கார்டு. இதுக்கப்புறம் வந்து கெயில் தான் செகண்ட் பிளேஸ் இருக்கிறாரு. அவர் வந்து 553 தான் இருக்காரு. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சாதனை தான். இதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா 350 எடுத்து யாருமே பக்கத்துல வர முடியாத அளவுக்கு அவ்வளவு 6 அடிச்சு ஒரு சாதனை பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. கோலியும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவர் வந்து 28,000 ரன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் தாங்க. எல்லா ஃபார்மேட்லயும் எடுத்த ரன்ஸ் வந்து சச்சின் வந்து 34,357 எடுத்துக்கிறார். அவர் தான் வேர்ல்டு நம்பர் 1 ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து சங்கக்காரா இருந்தார் 28,000. இப்போ அதை வந்து கிராஸ் பண்ணிட்டு கோலி நேத்து எடுத்த ரன்ல வந்து அவர் கிராஸ் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்தார் கோலி. சங்கக்காரா தேர்ட் பிளேஸ் போயிட்டாரு. சங்கக்காரா விளையாடுறது கிடையாது. கோலி இன்னும் கொஞ்சம் ஓடிய விளையாண்டானா இன்னும் வந்து நல்லா விளையாண்டாருன்னா எவ்வளோ நாள் விளையாடுவான்னு தெரியல. விளையாண்டார கூட உங்களுக்கு சச்சினை கூட கிராஸ் பண்ண கூட ஒரு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாரு. அது ஒரு ரெக்கார்ட் நேத்து கிரியேட் ஆயிருக்குது. வந்து இது 2ம் வந்து நேத்து வந்து 2 ரெக்கார்ட் நடந்திருக்குங்க. இவ்வளோதாங்க மேட்ச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இதே மாரி வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 14th வந்து ராஜ்கோட்ல வந்து செகண்ட் ODI நடக்க போகுதுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கோலி, ரோஹித் விளையாடுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. எப்படி விளையாடுவாங்க என்னன்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருக்கு நமக்கு. அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இத்தோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.